கடந்த வாரத்தில் நாம் தியானித்த நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தைரியம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, அவை மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். 10வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தைரியம் என்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள். பிரச்சனைகளை பார்க்கும்போது, பிரச்சனைகள் வரும்போது துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், ஆனால் நீதிமான்கள் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுவது துன்மார்க்கர், ஆனால் பிரச்சனையை பார்த்து பேஸ் பண்ணி ஜெயிப்பது நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு தைரியம் தேவை. அந்த தைரியம் அதற்கு மாத்திரமல்ல, மிகுந்த பலனை நமக்கு கொண்டு வருகிறது. போன வாரத்திலே சில காரியங்களை பார்த்தோம். ஒன்றியவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் தைரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஒன்றியவான் புஸ்தகம் அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 3வது அதிகாரம் 21 நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியம் கொண்டிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாய் அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எப்போ தைரியம் உண்டாகுது? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால். நம்மை குறித்து வேற யாரும் குற்றவாளியாக சொல்ல வேண்டியதில்லை. நம்மை குறித்து நம்முடைய இருதயமே ஜட்ஜ் பண்ணுகிறது, நம்முடைய இருதயமே நியாய தீர்ப்பு கொடுக்கிறது. நம்முடைய இருதயங்களை ஃபுல்லாக அறிந்திருக்கிறவர் கடவுள் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். 2வது, அன்பின் பூரணம். நம்முடைய நிறைவான அன்பு, கடவுளை நேசிக்கிற நிறைவான அன்பு தான் இந்த தைரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு தொடர்ந்து 3வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எபேசியர்கள் இந்த நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர்கள் இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். எபேசியர்கள் இந்த நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தைரியம் எப்படி உண்டாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க, விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தினாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். 2வது அதே வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தையும் கொடுக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை வாசித்தால் அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே தைரியம் உண்டாகிறது. 2வது, நம்பிக்கையினாலே தைரியம் உண்டாகிறது. 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல விசுவாசம், அதை குறித்து தியானிக்க போகிறோம். விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் என்ன செய்கிறதுனா தேவனோடு சேரும் சிலாக்கியத்தை உண்டாக்குறது. ஆண்டவரோடு இணைகிற அனுபவம் அல்லது ஆண்டவரோடு நெருங்கக்கூடிய அனுபவம், அதை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எபேசியரில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம், அவரோடு கூட இணையக்கூடிய அனுபவம். அப்போ நெருங்கி வரக்கூடிய அனுபவம் எப்படி உண்டாகிறது? விசுவாசத்தினால உண்டாகிறது. அதனால தான் எபிரேயர் புஸ்தகத்திலே எபிரேயரை ஆக்கணும்னு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில். இந்த தைரியம் எப்படி வந்தது?
கிருபாசன தண்டைக்குள்ள எல்லாரும் நெருங்க முடியாது, கிருபாசன தண்டைக்குள்ள எல்லாரும் வர முடியாது. ஆனா இந்த தைரியம் எப்படி உண்டாகிறது? விசுவாசத்தினாலே உண்டாகிறது. விசுவாசத்தினாலே உண்டாகிற தைரியத்தினால் நாம் தேவனோடு இணைகிறோம், தேவனோடு சேரக்கூடிய பாக்கியம், அவருடைய சமூகத்துல கொஞ்சம் நெருங்கக்கூடிய பாக்கியம் விசுவாசத்தினால் உண்டாகிறது. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் விசுவாசிக்காததுனாலே கடவுளுடைய வார்த்தைகளையும் கடவுளுடைய ரட்சிப்பையும் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த மீட்பையும் விசுவாசிக்கிறதுனால் நாம் தூரமாய் நிற்கிறோம். அல்லேலூயா. தூரம், நமக்கு ஆண்டவருக்கு ரொம்ப தூரம் இருக்கிறது. என்ன காரணம்? தேவன் எனக்காய் மரித்தார், தேவன் எனக்காய் அடிக்கப்பட்டார், தேவன் எனக்காய் எழுப்பப்பட்டார், அல்லது தேவன் என் பாவத்தை மன்னிப்பார், தேவன் என்னை விடுவிப்பார்ங்கிற விசுவாசம் இல்லை. ரோமர் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனம் என்ன சொல்லுது? 9-10 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால். 2 காரியம் சொல்றாரு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசம். இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன விசுவாசிக்கணுமாம்? அவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார். எனக்காக தான் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் நொறுக்கப்பட்டார், எனக்காக தான் என்னுடைய பாவங்களை அவர் பிராயச்சித்தமாய் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசித்தார். அப்பதான் நமக்குள்ளே நீதி உண்டாகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதி வரும். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 15வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். 15வது அதிகாரம் 6 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோத்திரம். ஆண்டவரை விசுவாசித்தார். என்ன விசுவாசித்தா? மேலே வசனம் நமக்கு தெரியும். வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானா எண்ணு, அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்னும் அவனை நோக்கி உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்கும் உன் சன்னதி, இவ்வளோ பெருசாக நான் உன்னை மாற்றுவேன்னு சொன்னதும் இவருக்குள் என்ன விசுவாசம் வந்துச்சு தெரியுமா? மாம்சீக பிரகாரமாய், சரீர பிரகாரமாய் கடவுள் என் சன்னதியை உயர்த்துவார். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடவுள் அவனுக்கு நீதியாய் எண்ணினான். ஏன்னா விசுவாசம் அவனை நீதிக்குள் நடத்தினது. ஆபிரகாம் எங்கேயாவது பாவம் செஞ்சானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. நியாயப்பிரமாணம் தான் பாவம் இன்னதென்று இல்லை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாவம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது எப்படின்னா நியாயப்பிரமாணம். ரோமர் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம், நியாயப்பிரமாணம் பாவமும் அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தை நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. சோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணம் வந்ததுனால பாவம், இச்சைங்கிற பாவம் எனக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் தப்பு செய்கிறதுங்கிற பாவம் தெரிஞ்சு. ஆனா ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பாவம் செஞ்சானா? இல்லை. அல்லேலூயா. ஏன் இல்லை? வேதம் சொல்லுது விசுவாசம். விசுவாசத்தினாலே அவனுக்குள் நீதி உண்டானது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கானா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நியாயப்பிரமாணத்தின்படியாய் வாழுகிறது இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் எனக்கு என்ன சொல்லுது? பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க விசுவாசம் என்னை இரட்சிக்கிறது. அல்லேலூயா. அதை தான் ரோமர் 10 எழுதுறாரு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினால். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசித்தாலே எனக்கு நீதி உண்டாகும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்கே வந்துச்சு அப்படின்னா, உண்மையாய் சிலுவைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு உண்டானது. அல்லேலூயா. அதனால தான் கடவுளை உண்மையாக விசுவாசித்தா. ஏன்னா அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப மோசம். அவனுடைய அப்பா, அவனுடைய குடும்பத்தின் பின்னணி எல்லாம் கடவுளற்ற ஒரு வாழ்க்கை. அவன் கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ஓர் இடத்துல எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு விசுவாசி அப்படிதான். இயேசுவை விசுவாசிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. அல்லேலூயா. இயேசு விசுவாசிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகுது. நாம பாவம் செய்வதற்கு வருந்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம பாவம் செய்ய முடியுமானா? முடியும்.
நம்ம பாவம் செய்ய முடியும், ஆனால் பாவம் செய்வது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்மை தடுக்கிறார். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. அப்ப எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? விசுவாசம். இங்க அதை தான் சொல்றாரு, விசுவாசித்ததுனால நான் தேவனோடு நெருங்குகிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. விசுவாசித்ததுனால் தேவனோடு இணைகிறேன், விசுவாசித்ததுனால் தேவனோடு சேருகிறேன். அப்போ அந்த சேரும் சிலாக்கியம் எனக்கு எப்படி உண்டாகிறது? விசுவாசத்தினால். அல்லேலூயா. அதனால எனக்கு தைரியம் உண்டாகுது. என்ன தைரியம்? தேவனிடத்தில் நானும் உள்ள வரலாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு மத்தியஸ்த தேவையில்லை. சோத்திரம். அல்லேலூயா. சபை என்பது செய்தி கேட்பதற்காய், சபை என்பது ஆராதிப்பதற்காய். ஆமே, இன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தலையை குடிச்சு எனக்கு தலைவலிக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா நாளைக்கு முதுகுவலி வரும். அல்லேலூயா. அடுத்த நாள் அப்புறம் தொண்டை வலி வரும், அதுக்கு நாள் கை வலி வரும். அப்போ என்னைக்கு ஒரு பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம்ட்டே இருப்பாருன்னா நீங்க ஆயுசு ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஆயுசு ஃபுல்லா நமக்கு பிரச்சனை இருக்கு. என்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி மாத்துறது. அல்லேலூயா. இங்க அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. நீங்கள் உள்ள வாங்க. நீங்க இன்னொருத்தர் உங்களுக்காக வேண்டுதல் பண்றது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் இன்னொருத்தர் வேண்டுதல் பண்ணி உங்களை தேவனுக்கு நேராக திருப்பினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடவுள் சொல்றாரு, நீங்களே உள்ள வாங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்களே ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்றதுக்கு இந்த விசுவாசம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென். வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுங்க பாருங்க. ஆமென். நம்பிக்கை அப்படிங்கிற காரியத்தை நம்ம தியானிச்சோம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம். அடுத்து ஒரு தைரியம் எப்படி வருது? நம்பிக்கை. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம் மேன்மை பாராட்டல் முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமோ நாமே அவருடைய வீடாயிருப்போம். இங்க அடுத்து எபிரேயர் ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நம்பிக்கையை குறித்து பேசுகிறார். நம்பிக்கையினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. அந்த தைரியத்தினால நாம் தேவனுடைய வீடாய் மாறுகிறோம். இப்போ ஒரு காரியம் 3வது அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து வாசித்தால் ஒரு காரியத்தை எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? 2வது வசனத்திலிருந்து வாசித்தால், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையா இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறார். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். வீட்டில் அப்படிங்கிறது ஆசரிப்பு கூடாரத்தை சொல்லுது, அவருடைய ஆலயத்தின் காரியத்தை குறித்து சொல்லுது. இங்க கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராயிருந்து குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ மோசே இந்த உலகத்திலே இருந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது கர்த்தருடைய காரியத்திற்கு எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவனாக இருந்தார். இப்போ ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோகத்துக்குரிய காரியங்களிலே இயேசு அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த வீடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லிட்டு சொல்றாரு, ஆமென். நீங்கள் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுவதிலேயோ உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நீங்கள் அவருடைய வீடாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வர்றேன். மோசே உலகத்தில் வாழும்போது வீட்டுக்கு உண்மையா இருந்தா, இயேசு பரலோகத்துக்கு உண்மையா இருந்தா. இப்போ எழுதப்பட்டிருக்கிறது நாம் அவருடைய வீடாகும் போது இந்த நமக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தைரியத்தை உண்டாக்கும் போது, தைரியத்தோடு வாழும்போது கடவுள் நமக்கு சொல்றாரு, நாம அவருக்குள்ள அவருடைய வீடாய் மாறும்போது அவர் சொல்லுகிறார், ஆமென், நான் அவருடைய வீடாகிய நமக்கு உண்மையா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் நல்லா ஜெபம் பண்றதுனால தான் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? நீங்கள் 100% பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் இவ்வளவு நாள் கொண்டு வந்தாரா? கிடையாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு கிருபை நம்மை தாங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் நமக்கு கருணை வீச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நீதியை பார்த்தால், பக்தன் சொல்லுகிறான், என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆமே, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. கடவுளுக்கு முன்னால வரும்போது நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சரியா இருந்ததுனால தான் இயேசு நம்மை ஆசீர்வதித்தாருன்னா இந்த உலகத்திலேயே 100% இருக்கிற யாருமே இன்னும் இல்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குறைபட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்றதுல குறைபடுறோம்,
பைபிள் வாசிக்கிறதுல குறைபடுறோம், ஆராதிக்கிறதுல குறைபடுறோம், சபைக்கு வர்றதுல குறைபடுறோம், கடவுளுடைய காரியத்தில் ஏதோ குறைபடுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 சொல்லுது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய உண்மைதான் நம்மை காக்கிறதே தவிர நம்முடைய நீதி அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாமும் நீதியாக வாழணும், கண்டிப்பாக உண்மை. ஆனால் 100% கடவுள் நம்ம அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இல்லை, ஏன்னா நாம் நம்முடைய உண்மையில் அநேக நேரம் பிசகுகிறோம். நம்முடைய கடந்த வாரத்தில் சில காரியங்களை நாம் தியானித்தோம். நாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை கடைசி வரைக்கும் நாம் பின்பற்ற மறந்து விடுகிறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அழைச்சிட்டாருன்னா அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய அழைப்பு ஒரு நாள் மாறுவதில்லை, அவருடைய கிருபை வரங்கள் மாறுவதில்லை. நாம் மாறாத வரைக்கும், அவரை விட்டு விலகாத வரைக்கும் அவர் மாற மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படி மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு உண்மையா இருந்தா, இயேசு பரலோக கூடாரத்துக்கு உண்மையா இருந்தா, பிளஸ் ஒன்று சொல்றாரு, அவரை நம்புகிற, அவரிடத்துல தைரியத்தோடு வாழுகிறவர்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா? ஜெபிப்போம். எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர். எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதி உள்ளவனாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கை, அவன் 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 ஆண்டவரை அறியும் போது நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் அவன் பாவம் செய்தானா என்றால் இல்லை. ஏன்? என்ன காரணம்? கடவுளை விசுவாசித்த ஒரு மனிதன் பாவம் செய்வதில்லை. கடவுளை நம்புகிற ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி ஓடுவான். கடவுளை நம்புகிற ஒரு மனிதன் பாவத்தோடு ஒத்து போவதில்லை. ஏனென்றால் அவன் தேவனோடு சேருவானே தவிர உலகத்தோடு சேர முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தோடு அவன் இணைந்து போக முடியாது, அவனால் வாழ முடியாது. ஏன்னா அவன் கடவுளை விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணத்தை வைத்திருக்கிற நமக்கு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதை விட கிறிஸ்துவின் பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்து வரும்போது, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வரும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறார். அதை தான் இங்கே சொல்ல வர்றார். அதை தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது சொல்வதை விட, நியாயப்பிரமாணம் எனக்குள் இருக்கும்போது நான் செய்யாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் தப்பு பண்ணாமல் இருப்பேன். அதை தான் கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அது எப்படி அந்த பிரமாணம் நமக்குள் வருது? கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவோடு விசுவாசிக்கும் போது அவரோடு சேரக்கூடிய வாக்கியம். ஒரு மனிதனோடு நீங்கள் சேரும்போது அவனை போல் மாறிவிடுகிறீர்கள். கிறிஸ்துவோடு நீங்கள் சேரும்போது கிறிஸ்துவை போல் மாறிவிடுகிறீர்கள். அதுதான் ஆபிரகாமை பாவத்திலிருந்து விலக்கினது. கிறிஸ்தவர்களை பாவத்திலிருந்து விலக்குவது அதுதான். பிரைஸ் தி லார்ட். தேவனோடு சேர சேர சேர, தேவனுடைய மகிமையோடு இணைய 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 இந்த உலகம் உங்களுக்கு வெறுப்பாகும், பாவம் உங்களுக்கு வெறுப்பாகும், இச்சைகள் உங்களுக்கு வெறுப்பாகும், உலகத்தின் இன்பங்கள் உங்களுக்கு குப்பையாகும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பவுல் சொல்றாரு, கடவுளை அறிகிற அறிவுக்காய் எல்லாவற்றையும் நான் குப்பையாய் விடுகிறேன். அவனுக்கு மேன்மேனு தெரிஞ்சதெல்லாம் குப்பையாய் தெரிஞ்சிச்சு. ஒரு காலத்தில் பெரிய பணம், பொருள், அந்தஸ்து, அதிகாரம், எல்லாரும் அடங்க வேண்டும் என்கிற அந்த காரியம் எல்லாம் கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கு முன்பாக பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் நான் சிறியவன், பிரதான பாவினான், பாவிகளில் பிரதான பாவி. அதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பரிசெயன் என்றான், நான் பெரிய ஆள் என்றான், எனக்கு எல்லாரும் அடங்க வேண்டும் என்று சொன்னான். ஏனென்றால் அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய பணம் படைத்தவன், அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவோடு சேரக்கூடிய சிலாக்கியம் வர 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 அவனுக்குள் நீதி உண்டாகிறது. அவனுடைய பெருமைகள் அவனை விட்டு போய்விட்டது, அவனுடைய பேச்சு அவனை விட்டு போய்விட்டது, அவனுடைய அந்தஸ்து அவனை விட்டு போய்விட்டது, அவனுடைய பணம் பொருள் எல்லாம் குப்பையாய் தோன்றினது. ஆண்டவரை அறிகிற அறிவிற்காய் எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதே, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய், தேவனுடைய சமூகத்தின் நிமித்தமாய் நாம் நீதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. அதை தான் ஆபிரகாமுக்குள்ள உண்டு
உண்டானது. அவனுடைய பேக்ரவுண்டுக்குள்ளாடி கர்த்தரை குறித்து அறிவில்லை. ஆனால் கர்த்தரை விசுவாசித்து கிளம்பினதுனால அவனுக்குள்ள தேவனோடு போகக்கூடிய அந்த சிலாக்கியம், அந்த கிருபை, நெருங்கக்கூடிய அனுபவங்கள் தேவனை போல் அவனை மாற்றினது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆமென். நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் இல்லை. ஆமே. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறதுனா கிருபாசனத்தை கொண்டு நெருங்கி வாங்க என்று சொல்லுகிறார். நீங்கள் நெருங்க நெருங்க உங்க சுபாவம் மாறும். நீங்கள் நெருங்க நெருங்க உங்களுடைய குணங்கள் மாறும். நீங்கள் நெருங்க 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 உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசத்தினால தைரியம் உண்டாகிற அந்த தைரியம் வந்தா தானா உள்ளே வந்துடும். இயேசுவை ஆராதிக்க தைரியம், பரிசுத்தமடைய தைரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் செயல்களை அறிந்து கொள்ள தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, நான் இன்னும் ஓடு நெருங்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேர விரும்புகிறேன். தகப்பனே, இன்னும் உங்களோடு நான் வாழ விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. உம்முடைய மார்பிலே சாய்ந்து தகப்பனே, ஹல்லேலூயா, உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.